வணக்கம். ஜெய்பீம், நமோ புத்தாய. வேற என்ன சொல்றது? சரியா, இன்னைக்கு பெரியார், இந்தியாவில் அம்பேத்கர் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னண்டா, நேற்றைய தினம் 13ஆம் தேதி ராவு 11:40க்கும் 11:50க்கும் இடைப்பட்ட நேரத்தில் எனது அலுவலகமும் வீடும் அமைந்திருக்கின்ற இந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் ஒன்று, கொலை முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. என் மீது பெட்ரோல் கொண்டு வந்து இந்த ஆபீஸ் பூரா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு பட்டாசுகள் நேற்றைய தினம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய யாழ் மகளிர் முன்னணி இந்த தைப்பொங்கல் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு கம்பெனி அனுப்புறது. நாங்கள் எங்களுடைய மகளிர் முன்னணியில இருக்கிற உமன் ஹெடட் ஃபேமிலி என்று சொல்லப்படுகின்ற யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் எங்கள்கிட்ட. நாங்கள் அவர்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்கறது. அதுல கடைகள் வச்சிருக்கிறார்கள், கொண்டு போய் தங்களோட இதுகள் ஊர்களில் அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு அதுல வர லாபத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அவர்கள் காசை நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்புறோம். நாங்கள் இது பட்டாசு மட்டும் இல்ல, நாங்கள் அரசியல் ஊடாக 50 காசு அடுத்தவனை தட்டி சுத்தி சம்பாதிச்சது கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இந்த உலகளாவிய ரீதியில போதைப் பொருள் கடத்தின புலிகள் மாதிரி நாங்கள் போதைப் பொருட்கள் எந்த காலத்திலையும் கடத்தினது கிடையாது. நாங்கள் அரசியலை பாவிச்சு ஏஜென்சி வேலை செஞ்சது கிடையாது. அரசியல் ரீதியாக எதையுமே நாங்கள் இந்த இவங்க சொல்ற லௌகீக விடயங்களை பெற்றுக்கொண்டது கிடையாது. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அரசியல் மீது இருக்கின்ற காதலாலையும் மக்கள் மீது, எனது மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்காகவும் எமக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டும் தான் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது. எங்களுடைய வாழ்க்கையே அரசியல் தான். அந்த தெளிவு எங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அரசியல் தான், அரசியல் மயப்பட்டவர்கள் தான். நான் அப்ப நாங்க குருட்டலாக்கள் அரசியலுக்கு வரல. அப்ப இதுக்குள்ள நாங்கள் நேற்று முந்தினால் கொண்டு வந்த ரக்கின சாமான் நேற்று தான் அந்த பட்டாசுகள் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க இன்றைக்கு தான் எல்லாரும் வந்து எடுக்கிறேன்னா, நேற்று 2 பேர் எடுத்துட்டு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் சாமான். இது முட்டை இருந்தது. வெளியில ஒரு ஸ்டோல் ஒன்று நேற்று போட்டு இவங்க நேற்று மத்தியானத்துக்கு பிறகு எங்களுடைய மகளிர் முன்னணியாக்கள் இதுல ஒரு சேல் ஒன்று போட்டு வித்து கொண்டிருந்தவங்க. அப்ப இதால போற வார ஆக்கள் எல்லாரும் இதுல வளமையா போன தைப்பொங்கலுக்கு நாங்க எங்களுக்கு கிடைக்கிறதுல இதுல லாபமா விற்கிறோட நிறைய சனம் வந்து வேண்டது. அப்ப மிக கவனமா நோட்டமிட்டு சரியா வடிவா மெப்பொண்டு கிரி கொடுத்து ஒரு வாகனத்துல கொண்டு அந்த ரக்கியும் விட்டு பெட்ரோலும் கொடுத்து அந்த பெட்ரோலை பத்த வைக்கிறதுக்கு ஒரு அந்த நாங்க கேஸ் பத்த வைப்போம் தூரத்துல இருந்து கன் மாதிரி அந்த கன் ஒன்றும் புதுசா வாங்கி கொடுத்து, தம்பி அந்த கண்ணை தாங்க புதுசா ஒன்று வேண்டி கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப நான் இதுல 11:45க்கு இந்த மேசையில இருந்து படிச்சு கொண்டிருந்தேன். படிச்சு கொண்டிருக்கல வழியில இவங்க என்னுடைய வீட்டாக்கள் கதவெல்லாம் பூட்டிட்டு அவைய மேல போயிட்டேன். மேல எங்கட வீடு. நான் படிச்சு கொண்டிருக்கல இந்த பட்டாசுகள் எல்லாமே இந்த கதவோட தான் இருந்தது. அவங்க அப்படியே எடுத்து உள்ளுக்காடிக்கு போட்டு போயிட்டாங்க. என்ன சுத்தி அப்படித்தான் இருந்தது. சரி, அப்ப நான் படிச்சு கொண்டிருக்கல எனக்கு ஒரு புகையும் ஒரு மாதிரி நெருப்பு வாசம் மாதிரி பெட்ரோல் வாசம் மாதிரி வர நான் இப்படி தலையை இப்படி குனிஞ்சு படிச்சு கொண்டிருந்தோம். இப்படி நிமிந்து பாக்குறேன். அந்த எங்கட இந்த ஷட்டர் ரோல கதவுக்கு கீழே இருக்க நீக்கலுக்குள்ளால பெட்ரோலை அடிச்சுட்டு பத்த வைக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட கன் வந்து இந்த கன் இது ஒரு கன் மாதிரி என்ன இதால அந்த நாங்க எங்கட கேஸ் குக்கர்கள் பத்த வைப்போம் அது மாதிரி இதுக்கு ஒரு நல்ல இது ஒரு புதிய இது உண்டு. சரியா, ஒன்று வேண்டி கொடுத்து இதாலதான் தூராண்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு 2 பேரும் சிசிடிவில தள்ளிவாரு. 2 பேரும் ஓடி போய் இதெல்லாம் கொண்டு ஒரு அந்த பெட்ரோல் ஊத்தின போத்தல கூட கீழே போட்டுட்டு போகல அவங்க. சோ நல்ல திறமாக திட்டமிட்டு கொடுத்திருக்குது. அப்ப அது சரியா பத்தி இருந்தால்
என்ன நீங்க கறிக்கட்டையா தான் எடுத்திருப்பீங்க. சரியா? அப்படியே ஓடுறதுக்குறதுக்கெல்லாம் இடமே இல்லை, இதுக்கு இல்லை. அது அப்படியே கடற்கரை வடிக்க தொடங்கி இருக்கும். அவ்வளவு சாமான் இருந்தது இதுக்கு. சரியா? அப்ப நல்ல காலம் எங்கட ஃபில்டர் பழுதாகி ஃபில்டர்ல இருந்து தண்ணி ஒழுகுறதுக்கு ஒரு வாளி ஒன்று வச்சிருந்தோம் நாங்க. அப்ப அந்த வாளியை எடுத்து ஊத்தித்தான் பிறகு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து நாங்க அணைச்சிட்டோம். அப்ப இந்த கன்னை இவங்க ஓடக்குள்ள கீழே விழுத்திட்டு போயிட்டாங்க. சரியா? அப்ப வந்த வாகனம் ஒன்றுக்குள்ள இது அமுங்கப்பட்டு இதுங்கால வந்த பிறகு இப்ப சோக்கோ தடயவியல் போலீஸாக்கள் வந்து பார்த்தா இதெல்லாம் பொடியங்கள் அலைஞ்செல்லாம் எடுத்துட்டாங்க. எங்களுடைய ஆக்கள் வந்து சகலத்தையும் இது பண்ணி அப்ப இப்ப நாங்க இது அனுப்பின ஆக்களுக்கு சொல்றேன், அனுப்பிக்க ஒழுங்கா வேலை செய்யறவங்களை அனுப்பு, தூள் காரணங்களை அனுப்பி அவன் 2 மண் பெட்ரோல் வேண்ட காசு இல்லையாடா அவங்கள்ட்ட. ஒரு லிட்டர் பெட்ரோலை கொண்டு வந்து சரியா அப்படி சொட்டு சொட்டா ஊத்தி லைனுக்கு ஊத்தி கொளுத்திட்டு ஓடுறாங்க. சரியா? இனிமே அப்படி அறகுறை வேலை செய்யாதீங்க. ஒரு வேலை செய்யறா வடிவா நீட்டா செய்யணும். ஆனா நல்ல நீட்டா தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்கானுங்க. வடிவாமே ஒரு வாகனத்துல கொண்டு ரக்கிட்டு திருப்பி ஆக்கள் முதல் இதால இப்படியே போய் இங்கால போய் ஒரு கடை ஒன்று இருக்கு, அந்த கடையில நின்று கதைச்சிட்டு அப்ப கடையில சிசிடிவி இருக்குது, அதுல வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இருக்குது, அது தெரியல. சரி, முன்னுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அதுல சிசிடிவி இருக்கு, அது தெரியல. இந்த ஏரியா பூரா என்னுடைய நண்பர்கள் தான், எங்களுடைய சமூகம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கு. சரியா? அப்ப போய் திரும்பி வந்து அழகா வேலையை செஞ்சு போட்டு பதட்டத்திலே ஓடிட்டாங்க. சரியா? இனிமே ஆக்கள் அனுப்புங்கல நல்ல நீட்டா ஏற்கனவே அனுபவம் இருக்கிற நல்லா செய்யக்கூடிய ஆக்களை அனுப்புங்க. அப்பதான் எங்களுக்கும் திருப்பி செய்யறதுக்கு ஒரு ஆசை வரும். இந்த சொக்கட்டையில பிடிச்ச என்ன செய்யறது நாங்கள்? சரியா? அப்ப இதொன்று. 2வது, நீங்க நினைக்காதீங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த சமூகம் தியாகராஜா செல்வநிதி என்கின்ற இலங்கையில ஒரே ஒரு ஆள் உலகத்தில சினிமா படங்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான ஒஸ்கார் அகாடமி அவார்டு சொல்ற ஒஸ்கார் விருது போல போயட்ரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ் போயட்ரிஸ் எஸ்ஸேஸ் PEN பென் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற பென் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற உயரிய விருது கவிதை எழுதியதற்காக இலங்கையில பெற்ற ஒரே ஆள் செல்வி தியாகராஜா செல்வநிதி. அதுக்கு முன்னுக்கும் இவரும் அந்த விருது கிடைக்கல, அவருக்கு பின்னுக்கும் இவருக்கும் அந்த விருது கொடுக்கப்படவில்லை. அந்த கவிதை எழுதிய காரணத்துக்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவியான தியாகராஜா செல்வநிதி வவனியாவில் சேமமடு என்கின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த வறிய குடும்பத்திலிருந்து படித்து தன்னுடைய குடும்பத்தை சுமப்பதற்காக படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியல் ஈடுபாட்டால் கவிதை எழுதிய ஒரு குற்றத்துக்காக இந்த கவிஞை பாசிச புலிகளால் கடத்தப்பட்டு அவருடைய நண்பர்கள் உட்பட துணுக்காயில கொண்டு போய் வச்சிருந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆயுதங்கள் பிரச்சனை இல்லை என்று. நீங்கள் ஏனென்றா உங்களுக்கு ஆயுதத்துக்கு ஆயுதம் நீங்க முண்டுவீங்க, எங்களுக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் பயப்படுறது என்னத்துக்குண்டா பேனைக்கு. நீங்க ஆயுதத்துக்கு பயப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் உங்களுடைய ஆக்கள் எல்லாம் கதைகள் என்ன சொல்றோம், அட்டே தலைவர் அப்படி வச்சிருந்தார், இப்படி வச்சிருந்தார், கரும்படை வச்சிருந்தார், விமானப்படை வச்சிருந்தார், அந்த அழிவு சாதனங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர தலைவர் 40 பட்டதாரிகள் வைத்திருந்தார், 40 விஞ்ஞானிகளை உருவாக்கி வைத்திருந்தார், 400 பல்கலைக்கழக மாணவர்களை உருவாக்கி வைத்திருந்தார், 4000 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பித்தார் என்று நீங்க ஒரு காலமும் சொன்னது கிடையாது. ஏனென்றால் ஒரு கல்வி கற்றவனை உருவாக்குவதற்கு பல வருடங்களாக பல கடின உழைப்பு தேவையாது, அது இலகுவானதல்ல. ஆனால் ஒரு ஆயுதத்தை கையாள்வதற்கு எந்த முட்டாளையும் பயிற்சி அளித்து ஆயுததாரியாக மாற்ற முடியும். இந்த இன்பராசா மாதிரி முட்டாளுகளை மிக இலகுவாக பயிற்சி கொடுத்து தற்கொலை படைக்கு கூட அனுப்பலாம். சரி, அவ்வாறான ஒரு அழிவு சக்தியான உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க பேனைக்கு பயம், எழுத்துக்கு பயம், அறிவுக்கு பயம், சரி இந்த மாதிரி விடயங்களுக்கு தான் நீங்கள் பயப்படுறார்கள். நீங்க செல்விய மட்டும் இல்ல, ஒரு புத்தகம் எழுதியதற்காக லண்டனில் தனக்கு வழங்கப்பட்ட புலமை பரிசில விட்டுட்டு லண்டனில் படிச்சு உடற்கூற்றியல் என்று சொல்லப்படுகின்ற அனட்டமி பேராசிரியராக லண்டன்லேயே வேலை செய்திருக்கக்கூடிய ராஜசிங்கம் என்கின்றவர்
இங்கு வந்து பூட்டி கிடந்த மருத்துவ கல்லூரி மருத்துவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை துறந்து தன்னுடைய கையால ஒட்டடை அடைச்சு அந்த ஃபேக்கல்ட்டியை துறந்து இந்த யாழ்குடா நாட்டு மருத்துவத்துறை மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். சரி, அவ்வாறு அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்காக, முறிந்த பனை என்கின்ற புத்தகத்துக்காக அவ்வாறான ஒரு மிகப்பெரிய மூலசாலியை அந்த பல்கலைக்கழக வாசல்ல வச்சு தலையில சுட்டு கொன்று விட்டு சென்றவர்கள் நீங்க. சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல் என்னத்துக்காக சுட்டு கொண்டீங்கன்னு கேட்டா இவனுக்கும் தெரியா என்னத்துக்கு சுட்டாங்க. சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல் ஏ ஆனந்தராஜா சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல், ராசதுரை சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல், இப்படி நீங்கள் கொன்றொழித்த மூளைசாலிகள் பல்லாயிரம் பேர் இந்த நாட்டில் இருக்கணும். சரியா? நீங்க உங்களுடைய பாசிசத்தின் உங்களை நாங்க எதிர்க்கிறதுக்கு காரணமே அதுதான். அருண் சித்தார்த் ஆகிய நான் உங்களை எதிர்க்கிறதுக்கு காரணம், நீங்கள் கருத்தை, என்னுடைய கருத்து பிழையண்டா, என்னுடைய கருத்தை நீங்க உங்களுக்கு எதிரானது என்று கருதினால், நீங்க அதை விரும்பலண்டா, நீங்க என்ன செய்யணும் என்றால், என்னையை விட சிறந்த கருத்தை, எந்த கருத்தை தோல்வி அடைய செய்யக்கூடிய ஒரு கருத்தை நீங்க முன்வைக்க வேணும். தர்க்க ரீதியாக முன்வைத்து அந்த கருத்தை கருத்தினால் தோல்வி அடைய செய்ய வேண்டுமே தவிர, என்னை இல்லாமல் பண்ணுவதன் மூலம், என்னை கொல்வதன் மூலம் இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நிறுத்த முடியும் என்று நீங்கள் நினைச்சா உங்களை மாதிரி மடையர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஏனண்டா நீங்க 80கள்ல இருந்து இந்த மாதிரியாக செல்வியில இருந்து, ராஜினியில இருந்து, சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து இப்படியே கொலை செய்ததால இந்த கருத்துகள் நின்று போனதா? இல்ல. என்ன யார் தெரியுமா இன்ஸ்பயர் பண்ணினது? எனக்கு இவ்வளவு ஒரு வலுவை தந்தது செல்வியும் ராஜினியும். அவர்கள் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணினார்கள். அப்ப நான் எத்தனை ஆயிரம் பேரை இன்ஸ்பயர் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கு. நீங்கள் என்ன கொல்றதுக்கு முயற்சி செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எனக்கான ஆதரவாளர்கள் பெருகிக்கொண்டே இருப்பார்கள். என்னை பின்பற்றுபவர்கள் பெருகுவார்கள். ஆகவே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க செய்யாம விட போறது இல்லை. ஆனால் இதன் ஊடாக நாங்க 48 வயசு, எனக்கு 48 வயசு, இந்த மண்ணில தாண்டா நானும் பிறந்தேன். இந்த 30-40 வருட வன்முறையான சமூகத்துல தாண்டா நானும் வளர்ந்தேன். சரியா? கவிதை எழுதியதுக்காக கொள்ளுகின்ற சமூகத்துல தான் நானும் வளர்ந்தேன். சரியா? தன்னுடைய ஐடியாவை, தன்னுடைய ஐடியாலஜி, தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒருவனை மனித வடிகுண்டாக்கி அனுப்பின சமூகத்தில இருந்தா நானும் பிறந்தேன். அதால எனக்கும் தெரியும் பாம்பின் கால் பாம்பு என்று, பாம்பறியும் என்று. நீங்க திரும்பக்கல எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆயுதங்கள் பாவிக்க தெரியும். ஆனால் நாங்கள் ஆயுதத்தை விட வலிமையானது பேனா என்று எங்களுக்கு தெரியும். கருத்துகள் வலிமையானது என்று தெரியும். ஆகவேதான் நாங்கள் அதனூடாக உங்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை உங்களுக்கு இப்ப ஆயுதத்தோட வாரவனை நீங்க மிக இலகுவாக இல்லாமல் பண்ணிடுவீங்க. ஆனால் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு இல்லாம பண்ணிடாத ஒன்று. இரண்டாவது, நீங்க இந்த பெரியாரை எதிர்க்கிறது. ஏன் பெரியாரை எதிர்க்கிறீர்கள் என்றால், ஏன் பிரபாகரனை தூக்கி பிடிக்கிறீங்க என்றால், பெரியார் மாதிரி ஒரு சிந்தனையாளரை உங்களால் உருவாக்க இயலாது. பிரபாகரன் மாதிரி 1000 பேரை உருவாக்கல, 10,000 பேரை உருவாக்கல. பிரபாகரன் நீங்க நினைக்கிற மாதிரி 40,000 பேரை முட்டாளாக்கி வச்சிருக்கிறது பெரிய வேலைன்னு நீங்க நினைக்காங்க. ஹிட்லர் படையில 18 மில்லியன் பேர் இருந்தவங்க, 1,80,00,000 பேர் ஹிட்லரால முட்டாளாக்கப்பட்டு, அவ்வளவு பேர் முட்டாளாக்கப்பட்டு ஒரு அன்னெசரி போர், தேவையற்ற ஒரு யுத்தத்துக்கு பலி கொடுக்கப்பட்ட, ஹிட்லரால பலி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 6 கோடி பேர் உலகளாவிய ரீதியில். சரி, ஆகவே அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. 10ஆம் 8ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் போகாத பிரபாகரனுக்கு ஏழுமண்டா உலகம் பூராக சுத்தி வந்த எங்களுக்கு உதவிட பெரிய படை அமைக்கலாம். சிங்கள மக்களையும் இஸ்லாமிய மக்களையும், உங்களால பாதிக்கப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களையும், உங்களால பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களையும், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களையும் சேர்த்து பெரிய படை ஒன்று நாங்க செய்த மாதிரி இருந்த இந்த புலி என்று சொல்ற எவனும் உலகத்தின் எந்த மூலையிலையும் வாழ முடியாது. தெரியுமா? இந்த கொல்லப்பட்ட ஆக்கள் வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளியே வருவானா இருந்தா நீங்க உலகத்துல எந்த மூலையிலையும் வாழ முடியாது. ஆகவே இனியாவது திருந்துங்கடா. எவனோ பைத்தியக்காரன் ஒருத்தன் எங்கேயோ இருந்து போட்டு வந்து பாராளுமன்றத்தில் எந்த கடவுள் என்றா போல நீங்க அவங்க அலட்டல கேட்டுக்கொண்டு நீங்களும் கடவுள் என்னாதீங்க. சரி, ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்றதுக்கு என்ன ஒரு 5 விஷயம் எனக்கு யாராவது ஒரு டெலிபோன் எடுத்து சொல்லுங்க. இவர் கடவுள் என்றதுக்கான காரணங்கள்